அபிராமி, என்ன மன்னிச்சிடு அபிராமி. நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததுல இருந்து உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அப்பா இருக்கிறதுனால என்னால வந்து உன்னை பார்க்க முடியல. ஆனா இப்ப நம்ம சந்திச்சுக்கிட்டது அந்த கடவுள் கொடுத்த வாய்ப்பான்னு நினைச்சுக்கிறேன். அபிராமி, நான் உனக்கு கனவுல கூட துரோகம் நினைக்க மாட்டேன் அபிராமி. அதே நேரத்தில் நான் பண்ணது நியாயம்னு சொல்ல வரல. அபிராமி, நான் உன்கிட்ட பேசணும் ப்ளீஸ். அபிராமி, உன் கோவம் நியாயமானதுதான். அதே நேரத்தில் என் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் எடுத்து சொல்லத்தான் வந்தேன். ப்ளீஸ் அபிராமி, எல்லாரும் பார்க்கறாங்க. தயவு செஞ்சு 5 நிமிஷம் என் மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் கொட்டிடுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுத்தாலும் பரவாயில்ல. அபிராமி ப்ளீஸ், அபிராமி, அபிராமி ப்ளீஸ். அபிராமி ப்ளீஸ், அபிராமி நான் சொல்றது ஒரு 5 நிமிஷம் கேளு அபிராமி ப்ளீஸ். எனக்கு அபிராமி, 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 ஏய் அக்கா, அக்கா, என்னாச்சுக்கா? அக்கா, என்ன? அக்காக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஏதோ ரொம்ப கோவமா இருக்காங்க. எது கேட்டாலும் பதில் பேச மாட்டேன்றாங்க. நீங்க கொஞ்சம் வந்து என்னன்னு கேளுங்களேன். யார் என்ன சொன்னாங்க? தெரியல, வெளியில போயிட்டு வந்தாங்க. வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்காங்க. என்ன என்ன ப்ராப்ளம்? அபிராமி ஏதோ கோவமா இருக்காளா? ஏன், யார் என்ன சொன்னீங்க? இல்ல, நாங்க யாரும் எதுவும் சொல்லல மாமா. வெளியில போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே டென்ஷனா இருக்காங்க. வெளியில அப்படி என்னாச்சு? வாங்க விசாரிப்போம். என்னது அபிராமி, என்னாச்சு? சொல்லுமா. என் பையன் பண்ண தப்புனால உன் முகத்துல இருந்து சிரிப்பு தான் போச்சு. அதுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியல. உன் கோபத்துக்கு காரணம் தெரிஞ்சாலும் தணிக்கலாம்ல. என்னாச்சு சொல்லு. மாமா, நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன்? சொல்லுமா. உங்க பெரிய பையனை நான் இன்னைக்கு பார்த்தேன். அவனை பாத்தியா? ஆமா, காருக்கு பெட்ரோல் போட போனப்போ அவரு ஓடி வந்தாரு. எங்கேயோ ஆட்டோல போயிட்டு இருந்தவரு வெக்கத்தை விட்டு ஓடி வந்து என்கிட்ட பேசினாரு. நான் அவரோட முகத்தை கூட பார்க்கல. என்னமோ நடிச்சு பேசி மன்னிப்பு கேட்டாரு. நான் ஏமாறுவேனா? நான் வாட்டுக்கு காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வாழ்நாள் பூரா அவர் முகத்தை பார்க்க கூடாதுன்ற வைராகியத்துல இருந்தேன். எந்த முகத்தோட அவர் என்கிட்ட வந்து பேசினாரு? அவர் பேசினா உடனே நான் மன்னிச்சணுமா? மாமா, அவருக்கு என்ன பார்த்து பேச கூச வேணாமா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. அத்தை, ஏன் அத்தை என் வாழ்க்கை எப்படி இருக்கு? எனக்கு குழந்தை பாக்கியம் தான் இல்ல. நிம்மதியா என் புருஷனோட வாழலான்னு பார்த்தா அதோட கதி இப்படி. அத்தை, குழந்தைய பெத்துக்க முடியாம போனது பெரிய தப்பா? அதுல ஏன் குற்றம் என்ன இருக்கு? இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நான் ஏன் இந்த வீட்டுல வாழணும்? இந்த உலகத்துல நான் ஏன் இருக்கணும்? அபிராமி, இப்படி எல்லாம் பேசாதம்மா. ஏன் இப்படி பேசுறவ? நீ என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணது அவன். உன் வாழ்க்கையை நாசம் பண்ண அவளும், அவனுக்கு உடந்தையா இருந்த அவளும் நிம்மதியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படி நொந்து போய் ஒடுங்குற? இப்படி இருந்தா அவங்க ஜெயிச்சிட்டான அர்த்தம், நீ தோத்து போயிட்டான அர்த்தம். அப்படி நடக்கூடாதுமா, நடக்க விடக்கூடாது. இந்த பாரு, இனிமே நீ எதுக்காகவும் கலங்க கூடாது. நாங்க இருக்கிறோம்.
இனிமே நீ மதன வழியில பாத்தீங்கன்னா இப்படி ஓடி வராத. தப்பு பண்ணது அவன், வெக்கப்பட வேண்டிய அவன். முகத்தில் அறிஞ்ச மாதிரி 4 வார்த்தைகள் புரிஞ்சுச்சா? இப்படி எல்லாம் அழுதுகிட்டு இருக்காது. போம்மா, அவளை கொஞ்சம் யோசிக்க விடு. மாமா சொல்ற மாதிரி அந்தால அங்கேயே நறுக்கு 4 வார்த்தை கேட்டு வந்திருக்கணும் நீ. ரம்யா, நான் 4 வார்த்தை மாமா சொல்ற மாதிரி அங்கேயே கேட்டிருந்தேன்னா பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும். அந்த பிரச்சனை இங்க வெடிக்கணும். மாமாக்கும் அத்தைக்கும் மதன் மேலையும் சாந்தி மேலையும் வெறுப்பு அதிகமாகணும். திடீர்னு இந்த பெருசுங்களுக்கு தான் புள்ள மேல கரிசனை வந்துருச்சுன்னா வர விடக்கூடாது. அதனால்தான் அந்த பிரச்சனையை நான் இங்க கொண்டு வந்தேன், பத்த வச்சேன். பிரமாதம். நீ இந்த மாதிரி ஏதாவது பண்றதா இருந்தா முன்னாடியே சொல்லிட்டு பண்ணு. நீ இப்படி டென்ஷன் ஆனதெல்லாம் பார்த்து நான் நிஜமாவே பயந்துட்டேன். ரம்யா, ஆமாங்க, அவங்க உங்க முதல் மனைவி. நியாயமான கோவம், நியாயமான ஆதங்கம். நான் உங்களோட பழகிறது, தாயானது எல்லாத்தையும் ஒரே நாள்ல தெரிஞ்சுக்கிட்டா எந்த பொண்ணால தான் தாங்கிக்க முடியும்? இன்னைக்கு நீங்க என் கூட வாழறீங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. உங்க மூலமா இப்போ எனக்கு ஒரு வாரிசும் கிடைச்சிருக்கு. ஆனா இது எதுவுமே இப்போ அவங்களுக்கு இல்லைங்கிறப்போ கோவப்படாம வேற என்னங்க செய்வாங்க? அவளை விட்டு பிரியணும்னு நான் நினைக்கலையே. நீங்க நினைக்கல, ஆனா அவங்க சேரணும்னு ஆசைப்படலையே. அவங்க எழுந்த உரிமை அவங்க கோவத்தை காட்ட வைக்குது. அவங்க மேல தப்பே இல்லைங்க. என்ன பாக்குறீங்க? எந்த நிலைமையிலையும் அபிராமிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியே, அவ கோவத்துக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறியே. அவங்க இடத்துல நான் இருந்து பாக்குறதுனாலதான் அவங்க கோவம் எனக்கு புரியுது. அவங்க வாழ்க்கைய நான் தட்டி பறிச்சிருக்கேன். அது தப்பு தானே? அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்குங்க. இப்போ அதை பத்தி பேச வேண்டாம். அவங்க கோவத்தை காலம்தான் கரைக்கணும். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? உங்களுக்கு நான் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன். காரா? எதுக்கு? நீங்க காலையில ஆட்டோல போகும்போது என் மனசு பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும். எந்த வண்டியில போறதுன்னு சூஸ் பண்ணி கார்ல போனவரு இப்போ ஆட்டோல. அக்காவை பார்க்கும்போது கூட ஆட்டோல தான் இருந்திருப்பீங்க. என் புருஷ ஸ்டேட்டஸ் எப்போ இறங்க கூடாது. நான் பேங்க்ல இருக்கிறதுனால என்னால உங்களுக்கு ஈஸியா ஒரு கார் வாங்கி தர முடியும். நான் நாளைக்கே எங்க மேனேஜரை பார்த்து பேசுறேன். கார்ல உனக்கு அரேஞ்ச் பண்றேன். இப்போ இருக்கிற நெருக்கடியில எனக்கு இந்த கார் தேவையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க ஆட்டோல போக கூடாது, அவ்வளவுதான். வாங்க சாப்பிடலாம். என்னக்கா, வா அர்ஜுன். எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். எந்த குட்டி? நீ எப்படி இருக்க அர்ஜுன்? ம், இருக்கேன். அனிதா எப்படி இருக்கா? வழக்கம் போல. அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? அக்கா, அவங்கள தான் யாரும் உங்களை புரிஞ்சுக்கல. அப்புறம் ஏன் அவங்கள பத்தி பேசுறீங்க? எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிற காலம் வரும் அர்ஜுன். அது வரைக்கும் மௌனம் தான் என்னோட பதில். அர்ஜுன், என்னக்கா? அவர் எப்படி இருக்காரு? சாந்திக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் அவங்களே எனக்கு பிடிக்காது. அவர்கிட்ட பேசுனியா? ஏங்கா,
இவ்வளோ நடந்தும் இன்னும் நீங்கள் கார்த்திகை தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அவரோட பார்வையில, ஏன் எல்லாரோட பார்வையிலயும் நான் குற்றவாளியா தெரியல. இந்த நேரத்துல என் பேச்சு எதுவும் எடுபடாது. ஆனா அதுக்காக நான் ஓஞ்சு போயிட போறது கிடையாது. மலையா நம்பியிருந்த ஆதாரமும் என் கை விட்டு போயிடுச்சு. இருந்தாலும் நான் கலங்கல. அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான தகவல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பாலாஜி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு. என்ன பேசினாரு? அவரு பேச்சில் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. திரும்ப திரும்ப ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டுட்டே இருந்தாரு. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லுவேன், அக்கா உங்களை நேரில் பார்த்து பேசணும்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். நான் சொன்ன பதில் அவருக்கு திருப்தியே இல்லை. எல்லாத்தையும் நேரில் வந்து பேசிக்கிறேன்னு சொன்னார். என்னதான் ஸ்டேஷனில் வந்து ரிசீவ் பண்ண சொன்னார். சாரிக்கா, ஃபேக்ட்ரியில் கொஞ்சம் ஒர்க் ஹெவியாக இருந்ததுனால அவர் ஃபோன் பண்ண விஷயத்த உங்ககிட்ட உடனே சொல்ல முடியல. நானே போய் அவரை ஸ்டேஷனில் ரிசீவ் பண்ணிட்டு இங்கே கூப்பிட்டு வந்துடுறேன். நல்ல செய்தி சொன்னார் அர்ஜுன். இப்போதான் எனக்கு புது தெம்பே வந்திருக்கு. என் போராட்டத்துக்கு நீ துணையா இருக்க, உன் கூட அவரும் துணையா இருப்பாரு. அக்கா, கூடிய சீக்கிரம் உங்க முகத்துல ஒரு நிரந்தரமான சிரிப்பை நான் பார்ப்பேன். இந்து குட்டி, போயிட்டு வரட்டுமா? வரேன்க்கா. போயிட்டு வா. நீங்க என்ன ரிசீவ் பண்ண வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அர்ஜுன். என்ன அர்ஜுன் டல்லா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க, முகத்தில் ஒரு கலவரம் தெரியுது. என்ன பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. பி ஃப்ராங்க். ஃபோன் பண்ணி நாராயணன் சொன்னப்பவே சந்தேகப்பட்டேன் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அதை தவிர போன தடவை கார்த்திக் டிஸ்டர்ப்டா பேசினான். கார்த்திகா என்ன சொன்னா? அது ஒன்றும் இல்லை, சாந்திக்கு அவனுக்கு ஏதோ மனஸ்தாபம்னு சொன்னான். நான் பொறுமையாக இருக்க சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனில் பேசுனீங்க, எனக்கு குழப்பம் அதிகமாயிடுச்சு. அதான் உடனே லீவ் போட்டு வந்தேன். என்ன பிரச்சனை? இப்போ என்ன நிலவரத்தில் இருக்கு? பிரச்சனை ரொம்ப பெருசாயிருச்சு. அப்படியா? என்னாச்சு? கார்த்திக்குக்கும் சாந்திகாக்கும் இடையில பிரிவு உண்டாயிருச்சு. என்ன சொல்றீங்க அர்ஜுன்? கார்த்திக் சாந்திகாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற அளவுக்கு பிரச்சனை பெருசாயிருச்சு. கார்த்திக் சாந்திகாக்கும் அவனுக்கும் இதுக்கு மேலே எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி சாந்திகாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டான். அப்படியா சொன்னாவன்? அவன் அப்படி சொல்ற அளவுக்கு என்ன நடந்தது? நம்ம சாந்திகாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமே. வேண்டாம். டிரைவர், வண்டியை ஓரமாக நிறுத்துங்க. இப்போ சொல்லுங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் யாரை முதல்ல பார்க்கணுங்கிற முடிவு எடுக்க போறேன். கார்த்திக் சாந்திகாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுலேருந்தே சாந்திகாவுக்கு பிரச்சனை தான். சாந்தியை தண்டிச்சிட்டாங்க. ஒண்ணு, அவ வீட்டை விட்டு வெளியில வரும்போது அவன் தடுத்திருக்கணும், இல்ல கூட அவனும் வந்திருக்கணும். எந்த சூழ்நிலையில அவ கழுத்துல தாலியை கட்டினான் அதை அவன் மறந்துட்டானே. அதான் சார், அதான் நான் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க,
எந்த சூழ்நிலையில் கார்த்திக் சாந்திகா கழுத்தில் தலையை கட்டினான்? சொல்ற அர்ஜுன், சாந்தி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல ஆத்மா கிட்ட, அது உன்கிட்ட நான் அதை சொல்றேன். நான், கார்த்திக், விஜய் 3 பேரும் மிலிட்ரியில் ஒண்ணா சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இந்திய நாட்டு எல்லையை எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு எங்க கம்பெனிக்கு ஹை கமாண்டிங் ஆபீசர் கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வந்தது. மலைப்பாங்கான அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. நாங்க அந்த மலை அடிவாரத்துக்கு போய் சேரும்போது பொழுது சாஞ்சிருச்சு. மலை உச்சியில பங்கர்ல இருந்து எதிரிங்க நம்ம வீரர்களை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள ஜெயிக்க நம்ம வீரர்கள் நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பங்கரை கேப்சர் பண்ணாதான் நாங்க ஜெயிக்க முடியும். அதான் எங்க லட்சியம். இந்த போர்ல நாளைக்கு எங்கள யார் உயிரோடு இருக்க போறோம், யார் யாரோட ஆசைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற போகுதோ எங்களுக்கே தெரியல. இந்த சூழல்ல வீரத்தோட போராட வந்தவங்க மனசுல அவங்க வீடு ஞாபகம் வந்துருச்சு. शादी का डेट तो फिक्स हो गया। हम लोगों को लड़की बहुत पसंद है, पर मैं शादी का धाम-धूम से इंतजार हो रहा है। ये वार के बाद में शादी करने वाला हूँ। வீட்டை விட்டு ஓடி வந்து ராணுவத்தில் சேர்ந்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஊரெல்லாம் தேடினாங்க. ஏன் நான் செத்துட்டேன்னு கூட நினச்சாங்க. இப்போ தான் நான் லெட்டர்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வார் முடிஞ்ச உடனே போய் அவங்கள கண்டிப்பாக சந்திக்கணும்.